விஜய் காவேரியில எவ்வளோ வேணான்னு சொல்லியும் கேட்காம என்ன பண்ணுறாங்க, சாரதா தலை மேல தண்ணிய ஊத்திட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே பெறல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அடுத்து இந்த வேண்டுதல நல்லபடியா முடிக்கணும். எல்லாரும் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்டதால, வேற வழி இல்லாம விஜய் அவங்களுக்கு தண்ணிய ஊத்துறாரு. மேல தண்ணிய ஊத்திட்டே வரும்போது அவங்க அங்க பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில சாரதாக்கு ரொம்ப கேராயிடுது, மயக்கமாயிடுது. என்ன இந்த இந்த வயசுல இந்த வேண்டுதல் பண்ணா இப்படி நல்லாயிருக்கும். இவங்களுக்கு என்ன தெரியலையே! இப்படி பண்றாங்களே! பொண்ணுக்காக இந்த அளவு அப்போ இறங்கிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாரி அம்மா பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டுல இருக்காங்க கங்கா. கங்காக்கு தாங்கவே முடியல இதெல்லாம் பண்றது. அடுத்து கங்கா செம்ம டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதல முடிக்கிறாங்க நம்ம சாரதா. அத பார்த்துட்டு "ஏம்மா எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுற? ஏம்மா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. நம்ம காவேரி. காவேரி பார்த்து "என்னடி நீ குழந்தைக்காக தானே பண்ணி நம்ம வீட்டு குழந்தை நல்லா இருக்கணும் தாண்டி பண்ணியிருக்கேன். இதில என்னடி இருக்கு? இதெல்லாம் சாதாரண வேண்டுதல்டி. நான் எத்தனையோ வாட்டி இதெல்லாம் பண்ணிடுவேன். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலடி. வயசாகுதுல்ல" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அழறாங்க காவேரி. அவங்க அம்மாவ கட்டிப்பிடிச்சு "ஏம்மா இப்படி பண்றேன்னு, இங்க பாரு வயித்து பிள்ளைக்காரி அழலாம் கூடாது சரியா? எனக்கு சரியாயிடும்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடின்னோனே" அப்படியே விஜய் வராரு. விஜய் நம்ம என்ன பண்றாரு, கைய பிடிக்கிறாரு சாரதாவோட கைய. "ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. "என்ன தம்பி இதெல்லாம் சாதாரண வேண்டுதல் தம்பி." "இல்ல அத்தை ரொம்ப பெரிய வேண்டுதல். என்னால தானே நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நான் தானே உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அத்தை. நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுன்னா இந்த விஷயத்த நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்கல்ல." அப்படின்னா "பரவாயில்ல தம்பி இதில என்ன இருக்கு? நான் குழந்தைக்காக தான் வேண்டிக்கினேன். இதெல்லாம் தப்பே இல்ல. உண்மையிலேயே நீங்க கிரேட் அத்தை. நான் இப்ப சொல்றேன் அத்தை. இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி குடுக்குறேன். கண்டிப்பா உங்கள நல்லா பார்த்துப்பேன் அத்தை. உங்கள மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்ல "எனக்கு தெரியாதா தம்பி உங்க மனசு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி நெகிழ்ச்சியா பேசிக்கிறத பார்த்து காவேரிக்கு அப்படியே கண் கலங்குது, நெகிழ்ச்சி அடைகிறாங்க. இதையெல்லாம் பார்த்த கங்காக்கு செம்ம காண்டா இருக்கு. ரொம்ப முக்கியம். நாடக கம்பெனிய மொத்தமா குத்தகைக்கு எடுத்துருவாங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் ஒழுங்கா நடிக்கிறாங்களே பயங்கரமா. இந்த நடிப்பெல்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இந்நேரம் அவரும் நல்லா இருந்திருப்பாரு. அவருக்கு எங்க தெரியுது? நேரா போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டாரு. நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்த சம்பாரிச்சு பண்ண போறாரோ தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. அடுத்து "என்னம்மா உன் வேண்டியதெல்லாம் முடிஞ்சிச்சா? இப்போவாது கிளம்பலாமா?" அப்படின்னோனே, "கிளம்பலாம் கங்கா. இரு கங்கா. விசேஷத்துக்காக நான் சொல்லியிருக்கேன்." "என்ன இன்னும் விசேஷம்?" அப்படின்னோனே, "வேற ஒண்ணும் இல்லடி. இப்ப பரிகாரம் முடிஞ்சிச்சுல்ல. அதுக்கப்புறம் அபிஷேகம் சொல்லியிருக்கேன்டி. அதையும் சாமிக்கு பார்த்துட்டு தானே போணும்." அப்படின்னு "என்னம்மா நீ தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க. வீட்டுக்கு போவேனாவா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போறேன் முதல்ல." அப்படின்ட்டாங்க. "இரு கங்கா. உன் குழந்தைக்கு சேர்த்து தானே எல்லாமே பண்றது." "என்னது என் குழந்தைக்கு சேர்த்தா? இது வேறவா? சும்மா பில்டப் பண்றாங்க என் குழந்தைக்கு சேர்த்துன்னு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டாங்க. "இவ்வளோ நேரம் இருந்துட்ட. கொஞ்ச நேரம் இரு கங்கான்னு" சொல்லிட்டு பாட்டி சொன்னோனே, "சரி, சரி இருக்கேன்." அப்படின்ட்டாங்க. அடுத்து இங்க என்ன பண்றாங்க, கோயில்ல அர்ச்சனை முடிச்சுட்டு, அபிஷேகமும் முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த பிரசாதம் எல்லாமே தராங்க. அதெல்லாம் வாங்கிட்டு, "அம்மா நீ காலையிலேருந்து ஏதாவது சாப்பிட்டியா இல்லையான்னோனே." அது வந்துடி இந்த மாரி வேண்டுதல் வச்சிருக்கும்போது எதுவும் சாப்பிடக்கூடாதுடி." அப்படின்னோனே, "சாப்பிடாம வேற இருக்கியா? உனக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. கொஞ்சமாவது இருக்காம்மா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கி ஊட்டி விடுறாங்க. "சாப்பிடுவோம் முதல்ல." அப்படின்னு. "வேணாண்டி சாப்பிடு. சொன்னா கேளு." "அத்தை ப்ளீஸ் அத்தை சாப்பிடுங்க அத்தைன்னு" விஜய் வேற சொல்றாரு. அத கேட்டு சாரதாவும் சாப்பிடுறாங்க. உடனே கங்கா பார்த்து முறைக்கிறாங்க. ரொம்பவும் ரொம்பவும் தான் அப்படியே கரிசனை இவங்களுக்கு. பாவம் அது காலையிலேருந்து கடந்திருக்கு பாரு சாப்பிடாம. என் புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த மாரி கிடக்குமா? எப்பவுமே காவேரி விஜயும் தலை மேல தான் தூக்கி வச்சுன்னு ஆடுது." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்து காவேரி பார்த்துட்டு விஜய் "நீ சாப்பிட்டியா காவேரி?" அப்படின்றாரு. நான் சாப்பிடாம ஸ்கேனே எடுக்க மாட்டாங்கங்க. சாப்பிட்டு வயிறு நெறைய தண்ணி குடிச்சதால ஸ்கேன் எடுத்தாங்க. அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காவேரி. காலைல சாப்பிட்டது. அதுக்காக குழந்தைக்கு பசி எடுக்காதா? இப்போ சாப்பிட வேணாவா? ஏங்க எனக்கு ஒண்ணும் பசி இல்ல. அத அவ சும்மா சொல்றா தம்பி. பிரசாதம் வாங்கி நான் அவளுக்கும் குடுங்க." அப்படின்னோனே, ஓடி பிரசாதம் வாங்கிட்டு குடுக்குறாரு. நம்மள யாராவது கவனிக்கிறாங்களா? விழுந்து விழுந்து அவள தான் கவனிக்கிறாங்க. காவேரிய தான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. கங்காக்கு "ஐயோ! அக்காவுக்கு பிரசாதம் அதெல்லாம் வாங்கியிருக்கேங்க காவேரி." அப்படி சொல்லிட்டு, "இந்தாங்க நீங்க எடுத்துக்கங்கன்றாங்க." உடனே "அதானே பார்த்து அக்காவுக்கும் வாங்கியிருக்கீங்களா?" "ஆமா பின்ன எல்லாருக்கும் தான் வாங்குவேன். அது எப்படி நான் ஒருத்தருக்கு மட்டும் வாங்குவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்குறாரு. அத பார்த்து கங்கா "எனக்கு வேணாம்." அப்படின்றாங்க. "இங்க பாரு கங்கா போறதுக்கு நேரம் ஆகும். இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு கோயில்ல." "இன்னும் என்ன வேலை இருக்கு கோயில்ல?" ஏண்டி இப்ப தானே பிரார்த்தனைய முடிச்சிருக்கோம். அபிஷேகம், அர்ச்சனைலாம் இன்னும் இருக்குல்லடி." அப்படின்னோனே, "இது வேறவா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க கங்கா பார்த்து பார்த்து.